ஓம் சாந்தி. 5/6/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போதைய ஈஸ்வரிய குழந்தையாகவும் வருங்காலத்தில் ராஜகுமாரனாகவும் ஆகக்கூடியவர்கள். நீங்கள் எந்த ஒரு பொருள் மீதும் ஆசை வைக்க கூடாது, யாரிடமும் எதையும் யாசிக்கவும் கூடாது. கேள்வி: உடல் நலத்தை சரியாக வைத்திருப்பதற்கு எந்த ஒரு ஆதாரம் வேண்டியது இல்லை. பதில்: அநேக குழந்தைகள் நினைக்கிறார்கள் வைபவங்களின் ஆதாரத்தில் உடல் நலம் சரியாக இருக்கும் என்று. ஆனால் பாபா கூறுகிறார், குழந்தைகளே, இங்கே நீங்கள் பொருட்கள் மீது ஆசை வைக்க கூடாது. வைபவங்களால் உடல் நலம் சரியாகாது. உடல் நலத்தை சரியாக வைத்திருப்பதற்காக நினைவு யாத்திரை வேண்டும். மகிழ்ச்சியை போன்ற டானிக் வேறு எதுவுமில்லை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், போதையில் இருங்கள். யக்ய சேவை ததீச்சி முனிவரை போல எலும்பு தேய சேவை செய்தால் உடல் நலம் சரியாகிவிடும். ஓம் சாந்தி. பாபா செய்பவர் செய்விப்பவர் எனப்படுகிறார். நீங்கள் ராஜகுமாரர்கள். உங்களுக்கு இந்த சிருஷ்டியில் உயர்ந்ததிலும் உயர்ந்த இடம் உள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு போதை இருக்க வேண்டும். நாம் இறைவனின் குழந்தைகள். அந்த இறைவனின் வழிமுறைப்படி இப்போது மீண்டும் நம்முடைய ராஜ்ய பாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதுவும் கூட யாருடைய புத்தியிலும் நினைவில் இருப்பது இல்லை. பாபா அனைத்து கிளை நிலையங்களின் குழந்தைகளுக்காகவும் கூறுகிறார். அநேக கிளை நிலையங்கள், அநேக குழந்தைகள் வருகின்றனர். ஒவ்வொருவருடைய புத்தியிலும் எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும், நாம் பாபாவின் ஸ்ரீமத் படி மீண்டும் உலகத்தில் சுகம் அமைதியின் ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். சுகம், அமைதி, இந்த இரண்டு சொற்களை தான் நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைக்கின்றது, உங்களுடைய புத்தி எவ்வளவு விசாலமாக இருக்க வேண்டும். இதில் குறுகலான புத்தி செல்லாது. தன்னை ஈஸ்வரிய குழந்தை என உணருங்கள். அப்போது பாவங்கள் முடிந்து போகும். அநேகருக்கு பாபாவின் நினைவு நாள் முழுவதும் இருப்பது இல்லை. பாபா கேட்கிறார், உங்கள் புத்தி ஏன் மந்தமாகி விடுகிறது? கிளை நிலையங்களுக்கு இப்படிப்பட்ட குழந்தைகளும் வருகிறார்கள். அவர்களுடைய புத்தியில் நாம் ஸ்ரீமத் படி உலகத்தில் நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பது இல்லை. உள்ளுக்குள் அந்த போதை, பெருமை இருக்க வேண்டும். முரளி கேட்கும் போது மெய் சிலிர்க்க வேண்டும். இங்கோ பாபா பார்க்கிறார், குழந்தைகளுக்கு மெய் சிலிர்ப்பது இல்லை. அநேக குழந்தைகளின் புத்தியில் இது நினைவு இருப்பது இல்லை. நாம் ஸ்ரீமத் படி பாபாவின் நினைவினால் பாவ கர்மங்களை அழித்து நம்முடைய அரசாட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். தினம்தோறும் பாபா சொல்லி புரிய வைக்கிறார், குழந்தைகளே, நீங்கள் போர் வீரர்கள், ராவணனை வெற்றி கொள்பவர்கள். பாபா உங்களை ஆலயத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குகிறார். ஆனால் இவ்வளவு போதை அல்லது மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு இருப்பது இல்லை. ஏதேனும் ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் கோபித்துக் கொள்வார்கள். குழந்தைகளின் நிலையை பார்த்து பாபாவிற்கு ஆச்சரியமாக உள்ளது. மாயையின் சங்கிலிகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய மகிழ்ச்சி அற்புதமானதாக இருக்க வேண்டும். யார் உற்றார் உறவினரை மறப்பது இல்லையோ அவர்கள் ஒருபோதும் பாபாவை நினைவு செய்ய முடியாது. பிறகு என்ன பதவி அடைவார்கள்? வியப்பாக உள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த போதை இருக்க வேண்டும். தன்னை ஈஸ்வரிய குழந்தை என புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் யாசிப்பதற்கான தேவை இருக்காது. பாபாவோ நமக்கு இவ்வளவு அளவற்ற பொக்கிஷங்களை தருகிறார். அதன் மூலம் 21 பிறவிகள் வரை எதையும் யாசிக்க தேவையில்லை. அந்த அளவு போதை இருக்க வேண்டும். ஆனால் முற்றிலும் மந்தமான குறுகிய புத்தி. குழந்தைகளாகிய உங்கள் புத்தியோ 7 அடி நீளம் இருக்க வேண்டும். மனிதர்களின்
உங்களின் உயரம் அதிகபட்சமாக 6-7 அடி இருக்கும். பாபா குழந்தைகளை எவ்வளவு உற்சாகத்தில் கொண்டு வருகிறார். நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். உலகின் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறீர்கள். நீங்கள் இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நாம் தந்தையின் முன்னால் அமர்ந்துள்ளோம். தந்தையை நினைவு செய்தே கொண்டு இருப்போம் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். பாபா சொல்லி புரிய வைக்கிறார். குழந்தைகளே, மாயை உங்களுடைய கடுமையான விரோதி. உங்களுக்கு இருப்பது போன்ற இத்தகைய விரோதி மற்றவர்களுக்கு கிடையாது. மனிதர்களோ இதை அறிந்து கொள்ளவே இல்லை. துச்ச புத்தியுடன் உள்ளனர். பாபா தினம்தோறும் குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் இறைவனின் குழந்தைகள். பாபாவை நினைவு செய்யுங்கள். மற்றவர்களை உங்களை போல ஆக்கிக் கொண்டே இருங்கள். நீங்கள் இதையும் அனைவருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியும். பகவானோ உண்மையான ராஜா அல்லவா? ஆக நாம் அவருடைய குழந்தைகள், பிரபுவின் குழந்தைகள் ஆகிறோம். குழந்தைகளாகிய நீங்கள் போகும்போதும் வரும்போதும் புத்தியில் இதையே நினைவு வைக்க வேண்டும். சேவையில் ததீச்சி முனிவரை போல எலும்புகளை தர வேண்டும். இங்கே எலும்புகளை தருவது என்றால் என்ன? இன்னும் அளவற்ற சுக வைபவங்கள் வேண்டும் அல்லவா என்கிறார்கள். உடல் நலம் இந்த பொருட்களினால் சரியாகி விடாது. உடல் நலத்திற்காக வேண்டியது நினைவு யாத்திரை. அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நாம் கல்ப கல்பமாக மாயையிடம் தோல்வியுற்று வந்தோம். இப்போது மாயையின் மீது வெற்றி பெறுகிறோம். பாபா வந்து வெற்றி பெற வைக்கிறார். இப்பொழுது பாரதத்தில் எவ்வளவு துக்கம், அளவற்ற துக்கத்தை ராவணன் தருகிறார். அந்த மனிதர்கள் நினைக்கிறார்கள் விமானம் உள்ளது, மகிழ்வுந்து மாளிகைகள் உள்ளன, இதுவே சொர்க்கம். இந்த உலகம் அழிந்துவிடப் போகிறது என்பதை அவர்கள் உணரவில்லை. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிக்கிறார்கள். அணைகள் கட்டுகிறார்கள். யுத்தத்திற்கான பொருட்களை எவ்வளவு எடுக்கிறார்கள். இவை ஒருவர் மற்றவரை அழிக்கக்கூடியவை. அனாதைகள் அல்லவா? எவ்வளவு சண்டை சச்சரவுகளை செய்கின்றனர். கேட்கவே வேண்டாம். எவ்வளவு குப்பைகள் நிறைந்துள்ளன. இதுதான் நரகம் எனப்படுகிறது. சொர்க்கத்திற்கோ மிகுந்த புகழ் உள்ளது. பரோடாவின் மகாராணியிடம் கேளுங்கள். மகாராஜா எங்கு போய்விட்டார் என்று? சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்வார். சொர்க்கம் என சொல்லப்படுவது எது? இது யாருக்கும் தெரியாது. எவ்வளவு பயங்கர இருள். நீங்களும் பயங்கர இருளில் இருந்தீர்கள். இப்போது பாபா கூறுகிறார், உங்களுக்கு ஈஸ்வரிய புத்தியை தருகிறேன். தன்னை ஈஸ்வரிய குழந்தை, இளவரசன் என உணருங்கள். ராஜா சாஹேப் கற்றுத்தருகிறார் இளவரசன் ஆக்குவதற்காக. பாபா பழமொழி கூறுகிறார் அல்லவா, செம்மறியாட்டுக்கு என்ன தெரியும்? இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். மனிதர்கள் அனைவரும் செம்மறியாடு, வெள்ளாடு போல உள்ளனர். எதையும் தெரிந்து கொள்ளவில்லை. அமர்ந்து என்னவெல்லாம் எடுத்துக்காட்டுகளை கூறுகிறார்கள். உங்களுடைய புத்தியில் முதல் இடை கடைசியின் ரகசியம் உள்ளது. நல்லபடியாக நினைவு செய்யுங்கள். நான் உலகத்தில் சுகம், அமைதியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். யார் உதவியாளர் ஆகிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். அதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். யார் யார் உதவியாளர் ஆகிறார்கள் என்று தனது மனதை ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் செம்மறியாடு, வெள்ளாடாக இல்லைதானே? மனிதர்களிடம் அகங்காரம் இருக்கிறது. குர்குர் என்று கோபத்தை காட்டுகிறார்கள். உங்களுக்கோ பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். சேவையில் எலும்புகளை கொடுக்க வேண்டும். யாரையும் கோபப்பட வைக்க கூடாது. யார் மீதும் கோபப்படவும் கூடாது. அகங்காரமும் வரக்கூடாது. நாம் இதை செய்கிறோம், நாம் இவ்வளவு திறமைசாலி. இந்த சிந்தனை வருவது கூட தேக அபிமானம். அவர்களுடைய நடத்தை அது போல ஆகிவிட்டது. அதனால் வெட்கம் வந்துவிடும். இல்லை
என்றால் உங்களுடையதை போன்ற சுகம் வேறு யாருக்கும் இருக்க முடியாது. இது புத்தியில் நினைவில் இருந்தால் நீங்கள் ஜொலித்துக் கொண்டே இருப்பீர்கள். சென்டரில் சிலர் நல்ல மகாரதிகளாக உள்ளனர், சிலர் குதிரைப்படை, சிலர் காலாட்படை. இதில் மிகவும் விசால புத்தி வேண்டும். எப்படியெல்லாம் பிராமணிகள் உள்ளார்கள். சிலரோ மிகவும் உதவியாளராக சேவையில் எவ்வளவு மகிழ்ச்சி உள்ளது. உங்களுக்கு போதை ஏற வேண்டும். சேவை இல்லாமல் என்ன பதவியை அடைவீர்கள்? அப்பா அம்மாவிற்கு குழந்தைகள் மீது மதிப்பு இருக்கும். ஆனால் அவர்கள் தங்களுடைய மதிப்பை காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றால் பாபா என்ன சொல்வார்? குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு சில சொற்களிலேயே அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். சொல்லுங்கள். பாபா கூறுகிறார், மன்மனாபவ. கீதையில் கொஞ்சம் சொற்கள் மாவில் போட்ட உப்பை போல உள்ளன. இந்த அகண்ட உலகம் எவ்வளவு பெரியது புத்தியில் வர வேண்டும். எவ்வளவு பெரிய உலகம், எவ்வளவு மனிதர்கள், இவற்றில் எதுவும் பிறகு மீதம் இருக்காது. எந்த ஒரு கண்டத்தின் பெயர் அடையாளமும் இருக்காது. நாம் சொர்க்கத்தின் எஜமானன் ஆகிறோம். இரவும் பகலும் இந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஞானம் மிகவும் சுலபமானது. சொல்லி புரிய வைப்பவர்கள் மிக திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். அநேக விதமான யுக்திகள் உள்ளன. பாபா கூறுகிறார், நான் உங்களை மிகவும் ராஜதந்திரம் உள்ளவர்களாக ஆக்குகிறேன். அவர்கள் தேசத்தின் தூதர் என்கிறார்கள். ஆக குழந்தைகளின் புத்தியில் நினைவு இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு கட்டளையிடுகிறார், நீங்கள் தாரணை செய்து மற்றவர்களுக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கிறீர்கள். உங்களை தவிர உலகம் முழுவதும் நாஸ்திகர்கள் உங்களிடம் கூட வரிசைப்படியாக உள்ளார்கள். சிலர் நாஸ்திகராக இருக்கிறார்கள். பாபாவை நினைவு செய்வதே இல்லை. அவர்கள் கூறுகிறார்கள், பாபா எங்களுக்கு நினைவு மறந்து போகிறது. ஆக நாஸ்திகர் ஆகிறார்கள் அல்லவா? உங்களை இளவரசனாக ஆக்குகிற அப்படிப்பட்ட தந்தையின் நினைவு வருவது இல்லையா? இதை புரிந்து கொள்வதற்கும் கூட புத்தி விசாலமாக இருக்க வேண்டும். பாபா கூறுகிறார், நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் வருகிறேன். உங்கள் மூலமாக தான் காரியங்களை செய்விக்கிறேன். நீங்கள் எவ்வளவு நல்ல போர் வீரர்களாக இருக்கிறீர்கள். வந்தே மாதரம் என நீங்கள் பாடுகிறீர்கள். நீங்கள் தான் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தீர்கள். பிறகு பூஜாரியாக ஆகிவிட்டீர்கள். இப்போது ஸ்ரீமத் படி மீண்டும் பூஜைக்கு உரியவர்களாக ஆகிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் அமைதியாக சேவை செய்ய வேண்டும். உங்களுக்கு அமைதியின்மை இருக்கக்கூடாது. யாருடைய ஒவ்வொரு நாடி நரம்பிலும் பூதங்கள் நிரம்பியுள்ளனவோ அவர்கள் என்ன பதவியை அடைவார்கள்? பேராசை கூட பெரிய பூதம். பாபா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவருடைய நடத்தையும் எப்படி இருக்கிறது? பாபா எவ்வளவு போதை ஏற்றுகிறார். யாராவது சேவை செய்யாமல் வெறுமனே சாப்பிடுவதும் குடிப்பதுமாக இருக்கிறார்கள் என்றால் பிறகு 21 பிறவிகள் சேவை செய்ய வேண்டி இருக்கும். தாசதாசிகளாக தான் ஆவார்கள் அல்லவா? கடைசியில் அனைவருக்கும் காட்சி கிடைக்கும். பாபாவின் மனதிலோ சேவாதாரிகள் தான் இடம் பிடிப்பார்கள். உங்களுடைய சேவையே இதுதான். யாரையாவது அமரலோகவாசியாக ஆக்க வேண்டும். பாபா அதிகமான தைரியத்தை தருகிறார். தாரணை செய்யுங்கள். தேக அபிமானிகளுக்கு தாரணை ஆகாது. நீங்கள் அறிவீர்கள். பாபாவை நினைவு செய்து நாம் வைஷ்யாலயத்திலிருந்து சிவாலயத்திற்கு செல்கிறோம். ஆகவே அதுபோல ஆகி காட்ட வேண்டும். பாபா கடிதங்களில் எழுதுகிறார், செல்லமான ஆன்மீக ஈஸ்வரிய குழந்தைகளே, இப்போது ஸ்ரீமத் படி நடந்து மகாரதியாக ஆவீர்கள் என்றால் அரச குமாரர்களாக நிச்சயமாக ஆவீர்கள். உங்களது நோக்கம் குறிக்கோளே இதுதான். ஒரே ஒரு உண்மையான பாபா உங்களுக்கு
அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். சேவை செய்து மற்றவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருங்கள். யோக பலம் இல்லை என்றால் பிறகு ஆசைகள் இருக்கும். இது வேண்டும் அது வேண்டும் என்று அந்த மகிழ்ச்சி இருக்காது. மகிழ்ச்சியை போன்ற டானிக் வேறு இல்லை என்று சொல்லப்படுகிறது. பிரபுவின் குழந்தைகளுக்கோ மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் அநேக விதமான விஷயங்கள் வருகின்றன. பாபா உலகத்தின் ராஜ பதவியை கொடுத்து கொண்டிருக்கிறார். வேறு என்ன வேண்டும்? ஒவ்வொருவரும் தங்கள் மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் இவ்வளவு இனிய பாபாவுக்கு என்ன சேவை செய்கிறோம்? பாபா கூறுகிறார், அனைவருக்கும் செய்தி கொடுத்து கொண்டே செல்லுங்கள். பிரபு வந்திருக்கிறார். உண்மையிலேயே நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். நாம் அனைவரும் சகோதரர்கள். சகோதரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லவும் செய்கிறார்கள். இந்த சிந்தனையில் சகோதரர் என்று சொல்லிவிடுகிறார்கள். இங்கோ பாபா கூறுகிறார், நீங்கள் ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதர சகோதரர்கள். பாபா சொர்க்கத்தை உருவாக்குகிறார். குழந்தைகள் மூலமாக சொர்க்கத்தை படைக்கிறார். சேவைக்கான யுக்திகளை அநேகம் சொல்லி புரிய வைக்கிறார். உற்றார் உறவினருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டும். பாருங்கள், வெளிநாட்டில் உள்ள குழந்தைகளும் கூட சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் மக்கள் விநாசத்தை பார்த்து புரிந்து கொள்வார்கள். இதற்கு முன்பாக ஆஸ்தி அடைந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் தங்களுடைய உற்றார் உறவினர்களையும் கூட விழிப்படைய செய்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மையாகவும் இருக்கிறார்கள். மற்றபடி நிரந்தரமாக சகோதர சகோதரர் என்ற மனநிலை இருப்பது கடினம். பாபாவோ குழந்தைகளுக்கு பிரபுவின் குழந்தைகள் என்ற நல்ல அடைமொழியை கொடுத்திருக்கிறார். தன்னைத்தான் பார்க்க வேண்டும். சேவை செய்யவில்லை என்றால் நாம் என்னவாக ஆவோம்? யாராவது சேமித்து இருக்கிறார்கள் என்றால் அதை சாப்பிட்டு கணக்கு முடிந்து போனது. மேலும் அவர்களுடைய கணக்கில் ஏறுகிறது. சேவை செய்பவர்களுக்கு ஒரு பொழுதும் இந்த நினைவு வரக்கூடாது. நாம் இவ்வளவு கொடுத்தோம், அதன் மூலம் அனைவருக்கும் பாலனை நடைபெறுகிறது என்று. ஆனால் உதவி செய்கிறவர்களுக்கு உபச்சாரமும் செய்யப்படுகிறது. அவர் உணவளிப்பவர் என்பதை புரிய வைக்க வேண்டும். ஆன்மீக குழந்தைகள் உங்களுக்கு உணவளிக்கின்றனர். நீங்கள் அவர்களுக்கு சேவை செய்கிறீர்கள். இது பெரிய கணக்காகும். மனதால், சொல்லால், செயலால் அவர்களுக்கு சேவையே செய்யவில்லை என்றால் அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? சிவபாபாவை நினைவு செய்து உணவு சமைக்கின்றனர் என்றால் அதன் சக்தி கிடைக்கும். மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் அனைவரையும் திருப்திப்படுத்துகிறோமா? மகாரதி குழந்தைகள் எவ்வளவு சேவை செய்கிறார்கள். பாபா ரெக்சினில் சித்திரங்களை உருவாக்க செய்கிறார். அது ஒரு பொழுதும் கிழியாது, உடையாது. பாபாவின் குழந்தைகள் அமர்ந்துள்ளனர். அவர்களாகவே அனுப்பிவிடுவார்கள். பாபா பணத்தை எங்கிருந்து கொண்டு வருவார்? இந்த கிளை நிலையங்கள் அனைத்தும் எப்படி நடைபெறுகின்றன? குழந்தைகள் தான் நடத்துகின்றனர் அல்லவா? சிவபாபா கூறுகிறார், என்னிடம் ஒரு சோழி கூட இல்லை. இன்னும் போக போக தாங்களாகவே வந்து சொல்வார்கள், எங்களுடைய கட்டிடத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்வீர்கள், இப்பொழுது மிகவும் தாமதமாகிவிட்டது. பாபா ஏழை பங்காளராக இருக்கிறார். ஏழைகளிடம் எங்கிருந்து வரும்? சிலரோ கோடீஸ்வரராகவும் பல மடங்கு கோடிகளுக்கு அதிபதிகளாகவும் உள்ளனர். அவர்களுக்கு இங்கேயே சொர்க்கம் உள்ளது. இது மாயையின் பகட்டாகும். அதன் வீழ்ச்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பாபா கூறுகிறார், நீங்கள் முதலில் பிரபுவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். பிறகு போய் அரச குமாரர்களாக ஆவீர்கள். ஆனால் அந்த அளவுக்கு சேவையும் செய்து காட்டுங்களேன். மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். நாம் பிரபுவின் குழந்தைகள், பிறகு ராஜகுமாரர்களாக ஆகப் போகிறவர்கள். எப்பொழுது அநேகருக்கு சேவை செய்கிறீர்களோ அப்பொழுது ராஜகுமாரர்களாக ஆவீர்கள். மகிழ்ச்சியின் அளவு
அதிகரிக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, யாரையும் ஒருபோதும் கோபப்படுத்தக்கூடாது, தானும் கோபப்படக்கூடாது. தன்னுடைய திறமையின் அல்லது சேவை செய்வதன் அகங்காரத்தை காட்டக்கூடாது. எப்படி பாபா குழந்தைகளுக்கு மதிப்பு தருகிறாரோ அதுபோல தன்னுடைய மதிப்பை தானே வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, யோக பலத்தின் மூலம் தன்னுடைய அனைத்து ஆசைகளையும் முடித்துவிட வேண்டும். எப்பொழுதும் இதே மகிழ்ச்சி மற்றும் போதையில் இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது பிரபுவின் குழந்தை. நாம் தான் பிறகு ராஜகுமாரர்களாக ஆகப் போகிறவர்கள். எப்பொழுதும் அமைதியில் இருந்து சேவை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாடி நரம்பிலும் நிறைந்துள்ள பூதங்களை வெளியேற்றி விட வேண்டும். வரதானம். பிராமண வாழ்க்கையில் பாபாவிடமிருந்து ஒளி கிரீடத்தை பெறக்கூடிய மகான் பாக்யசாலி ஆத்மா ஆகுக. விளக்கம். சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மை தூய்மை. தூய்மையின் அடையாளம் ஒளி கிரீடம். அது ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் பாபாவிடமிருந்து கிடைக்கிறது. தூய்மையின் இந்த ஒளி கிரீடம் அந்த ரத்தினங்கள் பதித்த கிரீடத்தை விடவும் மிக சிரேஷ்டமானது. மகான் ஆத்மா, பரமாத்மா, பாக்யவான் ஆத்மா, உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாவிற்கு இந்த கிரீடம் அடையாளம். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறவி எடுத்ததிலிருந்தே தூய்மையானவர் ஆகுக என்ற வரதானத்தை தருகிறார். அதன் அடையாளம் ஒளி கிரீடம். ஸ்லோகன். உங்களது எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு மூலம் இச்சைகளின் வசமாகி கவலையுள்ள ஆத்மாக்களின் கவலையை நீக்குங்கள். ஓம் சாந்தி.